ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஹோம் மேட்ச்ல தான் ப்ளே பண்ண போறாங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மும்பையோட ஒரு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாட வராங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிரான கடைசி மேட்ச்ல தோத்துருந்தாங்க. ரெண்டு டீமுமே பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்லயும் சிஎஸ்கே 10th பிளேஸ்லயும் இருக்காங்க. இதுக்கப்புறம் வர மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போக முடியும். இன்னும் 6 மேட்ச் தான் இருக்கு. இந்த 6 மேட்ச்லயும் 6க்கு வின் பண்ணாதான் பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. போன வருஷம் இந்த ரெண்டு டீமும் பிளே பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னும் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வின்னும் கிடைச்சிருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வின் கேமாக தான் இருக்கும். இந்த மேட்சை ஜெயிச்சு அப்படியே கான்ஃபிடன்ஸ்ல ஒரு எடுத்துட்டு வந்தாங்கன்னா வர மேட்சஸ்ல வின் பண்ணி பிளே ஆஃபுக்கு சான்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் 8 மேட்ச்ல 21 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. இதுல சிஎஸ்கே 15 மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ரஜன் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பவர் பிளேல கொஞ்சம் அடிச்சாருன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு மேலே வந்து நல்லா இருக்கும். பவர் பிளேயர் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் இருக்கு. அதனால அடுத்த ஒரு ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விளையாட முடியல. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 7 ஓவர்ல 83 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் வந்து டெபால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாண்டுருக்காரு. ஓப்பனிங் தான் விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வன்ஷ் பேடியும் பார்த்தீங்கன்னா நேற்று பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டுருக்காரு. சிஎஸ்கே வர மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை பேக் பண்ணுவாங்களா, இல்லாட்டி டெபால் பிரேவிஸை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல இறக்கி விடுவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஜெமின் ஓவர்டர்ன் உட்கார வச்சாங்கன்னா ஒரு அன்ஃபேர் டிசிஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா போதுமான சான்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல கிடைக்கவே இல்லை. இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் டீமை பார்க்கலாம். ராவி செட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, இண்டஸ் கிளாசன், அனிகேட் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட், செசான் அன்சாரி, யஷான் மலிங்கா இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா முகமது ஷமி தான் உள்ள வருவார். இப்போ சிஎஸ்கேயோட ப்ரெடிக்ஷன் 11 பார்த்துடலாம். டிபால்டு பிரேவிஸ், ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, வன்ஷ் பேடி, சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஜேமி ஓவர்டன், மதிஷா பத்ரனா, நூர் அகமத், கலீல் அகமத் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா அனுஷுல் கம்போச் தான் வருவாரு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 7:30 PM ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சுக்கான உங்களோட பிளேயிங் 11 கமெண்ட் பண்ணுங்க. மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.